எகடிக்கு ஆசை சீரியல் நேரில் வணக்கம். இன்றைக்கான எபிசோடில் என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போதுன்றதை நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. கூட பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முத்து பார்த்துட்டிங்களாண்ணா வித்யாவோட பணம் தான் காசு போயிடுச்சுன்றதை உண்மையை கண்டுபிடிச்சிடுறாங்க. அதை கண்டுபிடிச்சிட்டு பார்த்தீங்களாண்ணா வீட்டில் வந்து எல்லார் முடியுமே வந்து உண்மையை சொல்லிடுறாங்க. இது தெரிஞ்சுட்டு அண்ணாமலைமே வந்து வித்யாவை பயங்கரமாக திட்டுறாரு. காசை வாங்கிட்டு தான் நீ கேஸை வாபஸ் வாங்கினியா? இப்படி காசை வாங்கிட்டு வாபஸ் வாங்கிறதுக்கு நீ பண்ணாமல் இருந்துக்கலாம். எதுக்காக இப்படி பண்ணுற? இந்த மானங்கிட்ட பொழப்பு பண்ணுறதுக்கு நீ எங்கன்னா போய் தொலைஞ்சிடலாம். ஒழுங்காக மீனக்கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு விஜய் இருந்துக்கிட்டு நான்லாம் மன்னிப்பு கேட்க முடியாது, அவகிட்ட நான் மன்னிப்பு கேட்குறதா? அதுக்கு நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அண்ணாமலை, நீ மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும். தப்பு செஞ்சது நீ தானே. நீ தப்பு செஞ்சுட்டு வந்து மீனாவை தப்பு செஞ்சுதான் சொல்லி ப்ளே பண்ணியிருக்க. இவ்வளோ நாள் வந்து நாடகம் ஆடி இருக்க. ஒழுங்காக மீனா கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்ற மாதிரி வித்யாவை கட்டாயப்படுத்துகிறாங்க. ஆனால் வித்யா இருந்துக்கிட்டு முடியவே முடியாதுன்ற மாதிரி இதுக்கு மேலே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு முத்துவுமே விட்டுடுறாங்க. ரூமுக்கு போன வித்யா பார்த்துட்டிங்கன்னா மூலையில் உட்காந்து கோமா உட்காந்துட்டு இருக்காங்க. கூடவே ரோகிணியும் மனோஜும் உள்ளே போகிறாங்க. உள்ளே போனவங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏமா அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்? அவங்க குடும்பமே திருட்டு குடும்பம் தானே. அவங்க முத்து என்ன சொன்னாலும் நீ அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்காதம்மா அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்கிறாரு. அதுக்கு வித்யா வந்துட்டு, நான் மீனா கிட்ட கடங்காரியாக்கணுமா? அவன் ஃபஸ்ட்டு அந்த 2 லட்சத்தை கொடுக்கலாம், நீ எனக்கு டிக்கெட் போடு, நான் மலேசியாவுக்கு போகிறேன், மலேசியாவுக்கு போய் சம்பாரித்து கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு மனோஜ் இருந்துட்டு, நீ ஏமா வெளிநாட்டுக்கெல்லாம் போகணும்? நீ இங்கேயே இருமா, அவன் என்ன பண்ணுறான்னு அப்போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு ரோஹிணி இருந்துட்டு, அத்தை நீங்களுமே நீங்கள் எங்கேயும் போகாதீங்க, நீங்கள் வீட்டிலே இருங்க, நீங்கள் வெளியே போயிட்டீங்களன்னா பயந்து ஓட்டிங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இதோட இன்றைக்கான எபிசோடு வந்து முடியுது. அடுத்து என்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுதுன்னு நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். பை பாய்.